இந்தியாவோட கேபிட்டல்னுங்கிற நேமை தூக்கிட்டு இந்தியாவோட கேஸ் சேம்பர் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லெவலுக்கு ஏர் குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது. ஏகிஒய்ன்னு சொல்லுவாங்க, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்குன்னு சில கிரைட்டீரியா தான் இருக்குது. ஸ்டாண்டர்டைஸ்டு ஒரு ப்ரோட்டோகால், ஸ்டாண்டர்டைஸ்டு ஒரு வேல்யூஸ் இருக்குது. எப்படின்னா நார்மலாக இதை எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஏர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நார்மலாக இருக்கிற அட்மாஸ்பியரில் ஓசோன் லெவல், நைட்ரஜன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, அப்புறம் ஏர்பார்ன் பார்ட்டிகல்ஸ், இதெல்லாம் வந்து காமனாக ஆவரேஜாக மெஷர் பண்ணி அப்போ அந்த இடத்துல இருக்க ஏர் குவாலிட்டி எவ்வளோ இருக்குன்னு அனலைஸ் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 வரை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஒரு மாடரேட் லேட், அதனால் வந்து நம்மளால் சர்வே பண்ண முடியும், ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கலாங்கிறது. இதே இதாக 100க்கு மேலே போயிடுச்சுனாலே அன்ஹெல்த்தி, நமக்கு வந்து பயங்கரமாக ஏதோ ஒரு டிசீஸ் வரப்போகுது, அஃபெக்ட் ஆக போகிறோம், லங்ஸ்லாம் பாதிக்கப்பட போகுதுங்கிறது. ஆனால் டெல்லியில் 400க்கு மேலே இருக்குது. இட்ஸ் அப் டு த லெவல் ஆஃப் ஹசார்டஸ். அதாவது அங்கே இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, அது நாட் இட் ஃபிட் ஃபார் ஹியூமன் டு சர்வைவ், அந்த மாதிரியான ஒரு லெவலில் இருக்குது டெல்லியோட ஏர் குவாலிட்டி. ஆல்மோஸ்ட் இந்த குவாலிட்டியில் ஒரு நாளைக்கு 20 சிகரெட் நீங்கள் குடிக்கிறதுக்கு சமம் அந்த குவாலிட்டி ஆஃப் ஏரில் இருந்தீங்கன்னா. அப்போ பார்த்துக்கோங்க எந்த லெவலுக்கு வந்து டெல்லியோட ஏர் குவாலிட்டி அஃபெக்ட் ஆயிருக்குன்னு. இந்த பக்கம் ஏர் குவாலிட்டி அஃபெக்ட் ஆயிருக்குன்னு எல்லாம் இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இந்த சைடு திரும்பி பார்த்தா யமுனா நதியில் பார்த்தீங்கன்னா வெள்ளையா அப்படியே ஃபோமாக போயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரியிலேருந்து வேஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் திரும்பி பார்க்கவா, இந்த பக்கம் திரும்பி பார்க்கவான்னு தெரியாமல் டெல்லி மக்கள் எல்லாம் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சவுத் இந்தியன்ஸ் இவங்களுக்குலாம் வந்து இதை பற்றி கவலை இல்லை, யாருமே இதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. இப்போ நம்ம அங்கே நடக்கிற விஷயம் திரும்ப நாளைக்கு இங்கே வர்றதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். டெல்லினாலும் அது நம்ம இந்தியா தான், நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு பார்ட்டு தான், நம்மளோட கேபிட்டல் தான். இந்த லெவலுக்கு போகிறதுக்கு எல்லாருமே தான் காரணமாக தான் இருந்திருப்போம். இதெல்லாம் மீட்டு கொண்டு வரதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் ரெயின் கொண்டுட்டு வரலாங்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நியூஸ் பார்த்தேன், அதுவுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன ஆக போகுதுன்னு நினைக்கும் போதே ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. இதுக்கு மக்கள்லாம் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் சின்ன குழந்தைங்க கூட பார்க்காம அவங்களையும் தூக்கி ஜெயிலில் போட்டு வைக்கிறாங்க. அப்போ டெல்லியோட நிலைமை என்ன ஆகும்? டெல்லி